காதலித்து திருமணம் செய்த மனைவியை பார்த்தீங்கன்னா, 20 முறை கத்தியால குத்தி இளைஞர் கொலை செஞ்சிருக்காரு. என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க. குடும்ப தகராறுல பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்த மனைவியை 20 முறை கத்தியால குத்திவிட்டு இளைஞர் படுகொலை செய்து தப்பி ஓடி தற்போது தலைமறைவாகி இருக்காரு. கர்நாடக மாநிலம் அமரிஷ்கிரி அருகே கோரகிரி பகுதியைச் சேர்ந்தவர் நவீன்குமார். இவருக்கு 27 வயது ஆகுது. இவர் காய்கறி கடை ஒன்றுல வேலை பார்த்து வராரு. நவீன் பாத்தீங்கன்னா, மாண்டியா மாவட்டம் மாலவள்ளி தாலுகா கானனூர் எனும் கிராமத்தைச் சேர்ந்த கீதா என்ற 20 வயது பெண்ணை சமூக வலைதளத்தில் அறிமுகமாகி பழகி காதலித்து வந்திருக்காரு. நவீனும் கீதாவும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் செஞ்சிருக்காரு. இவர்களுக்கு ஒரு வயதுல மகனும் இருக்காரு. இந்த தம்பதி கர்நாடக மாநிலம் துமகூரு புறநகர் பகுதிய சந்தரச நகர்லி கிராமத்தில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து குடியிருந்து வந்திருக்காங்க. அண்மையில பாத்தீங்கன்னா நவீன்குமார் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்காரு. கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. வாடகை வீடு என்பதால பாத்தீங்கன்னா வீட்டின் உரிமையாளர் இருவரையும் அவ்வப்போது சமாதானம் செய்து வச்சிருக்காரு. கணவன் மனைவி குடும்ப பிரச்சனையால் மகன் பாதிக்க கூடாதுன்னு கீதா தனது மகனை தாய் வீட்டிற்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த நிலையில நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா இரவு நவீன் மற்றும் கீதாவுக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டிருக்கு. நவீன் பாத்தீங்கன்னா குடிபோதையில இருந்ததாகவும் கூறப்பட்டிருக்காங்க. குடும்ப தகராறு முற்றியதால பாத்தீங்கன்னா ஆத்திரம் தலைக்கேறிய நவீன் கத்தியால் கீதாவின் கழுத்து, முகம், வயிறு மற்றும் மார்பு என பல பகுதிகளில் சரமாரியாக குத்தியிருக்காரு. ரத்த வெள்ளத்துல சரிந்த கீதா சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்காங்க. இதனை அடுத்து நவீன் அங்கிருந்து தப்பியும் ஓடி இருக்காரு. இந்த நிலையில நேற்று காலை வீட்டின் உரிமையாளர் மகன் வாடகை பணத்தை கேட்பதற்காக நவீன் வீட்டிற்கு வந்திருக்கார். அப்போது வீட்டுல பாத்தீங்கன்னா கீதா கொலை செய்யப்பட்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காரு. வீட்டின் உரிமையாளர் மகன் உடனே துமகூரு புறநகர் காவல் நிலையத்திற்கு தகவல் சொல்லியிருக்காரு. அங்கு விரைந்து வந்து கீதாவின் சடலத்தை கைப்பற்றி பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கீதாவின் உடலில் கத்தி குத்து காயங்கள் இருந்து பிரேத பரிசோதனை அறிக்கையில தெரிய வந்திருக்கு. நவீன் தலைமறைவாகி விட்டதால பாத்தீங்கன்னா இந்த கொலைக்கான உண்மையான காரணம் இன்னும் தெரியல. முதற்கட்ட தகவலின்படி இருவருக்கும் இடையேயான குடும்ப தகராறுல கீதா கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் கூறியிருக்காங்க. தப்பி ஓடிய நவீனை தனிப்படை போலீசார் தீவிரமாகவும் தேடி வருகிறாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.